Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC CTSE 2025 so interview and non interview ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு கால் ஃபார் வந்திருக்கு so நம்ம எப்படி படிச்சா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் so கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க so first வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படினா first நமக்கு என்ன தெரியும்னா so அதோட அதாவது நம்மளோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரிஞ்சாகணும் ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப நமக்கு இல்லை ரெண்டு பேப்பர்ஸ் இருக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஓகேங்களா பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அதே மாதிரி பேப்பர் 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட் பேப்பர் ஓகேங்களா ஸோ இதில் 200 கொஸ்டின்ஸ் இதுலேயும் 200 கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் நமக்கு வந்து மார்க் கன்சிடரேஷன் கிடையாது பட் ஜஸ்ட் வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும் ஓகேங்களா அப்போ நம்ம பேப்பர் 1ல ஒரு 100ம் பேப்பர் 2ல ஒரு 200 கொஸ்டின்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஓகேங்களா ஸோ அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் டெக்னிக்கல்லையா இல்லை வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல எதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னு பார்க்கணும் ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கிறத இன்னும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ அதுல நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டா வர மாதிரி நம்ம படிச்சுக்கணும் இல்ல எனக்கு ஸ்ட்ராங்கா இல்ல கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா அதுல வந்து நீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஃபர்ஸ்ட் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்பிளிட் அப் பார்த்து கரெக்டா படிச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்ல we have 100 கொஸ்டின்ஸ் ட்ரிபிள்ல நமக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு 450 டோட்டலா நமக்கு பாத்தீங்கன்னா ஸோ இதுல ஒரு 150 மார்க்ஸ்ல ஒரு 300 மார்க்ஸ் டோட்டலா 450 மார்க்ஸ்ங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து 400 ஆச்சு நம்ம வந்து அட்டைன் பண்ணணும் ஸோ 400 அட்டைன் பண்ணோம் அப்படின்னா இதுல 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 84 கொஸ்டின்ஸ் கரெக்டா இருக்கணும் இதுல ஒரு 200க்கு 183 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும் இல்ல எனக்கு வந்து இதுல நான் கொஞ்சம் இதா இருக்கேன் அப்படின்னா இதுல அதிகமா ஸ்கோர் பண்ணும் அது பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் நீங்க வந்து படிக்கணும் படிக்கிறப்பே அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி கரெக்டா இவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா சோ அடுத்தது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்கு இன்னும் வந்து டீப்பா நான் சொல்றேன் அடுத்த வீடியோல சில டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ